ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் vlogs பை பிரீத்தி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். என்ன vlogன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் என்னோட சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த vlog பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை அன்னைக்கு எடுத்த vlog. எப்பயுமே வருஷம் வருஷம் ஆடி கிருத்திகைக்கு கோயிலுக்கு போற பழக்கம் இருக்கு. அன்னைக்கும் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பியாச்சு. போற வழியில தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். என்னடா வண்டி ஓட்டிட்டு வீடியோவும் எடுக்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க. வண்டி நான் ஓட்டுறேன், பையன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். முருகருக்கு உகந்த நாள்ல ஒரு நாள்னு பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகை. இந்த நாள்ல முருகர் கோயில்ல பாத்தீங்கன்னா காவடி எடுப்பாங்க, பால் குடம் எடுப்பாங்க. பக்தர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கோலாகலமா கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனா தமிழ் மாசத்துல வர எல்லா கிருத்திகையை விட ஏன் ஆடி கிருத்திகைக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு? இதுக்கு பின்னாடி ஒரு அழகான கதையும் இருக்கு. வாங்க என்ன கதைன்னு பார்க்கலாம். முன்னொரு காலத்துல தாரகாசுரன் அப்புறம் சூரபத்மன் போன்ற அசுரர்களோட கொடுமை தாங்க முடியாம தேவர்கள் எல்லாரும் போயிட்டு சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக சிவபெருமான் அவரோட நெற்றி கண்ல இருந்து 6 சுடர்களை வந்து தோற்றுவித்தாரு. அந்த 6 தீப்பொறிகளையும் வாயு பகவான் அப்புறம் அக்னி பகவான் அதை எடுத்துட்டு போய் சரவண பொய்கை அப்படின்ற குளத்துல வந்து சேர்த்தாங்க. அந்த இடத்துல அந்த 6 தீப்பொறிகளும் ஒரு 6 அழகான ஆண் குழந்தைங்களா மாறினாங்க. சரவண பொய்கள்ல தாமரை மலர்கள் மேல வந்து அந்த 6 குழந்தைங்களும் மிதக்க ஆரம்பிச்சாங்க. அந்த 6 குழந்தைங்களையும் வளர்க்குற பாக்கியம் பாத்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள் அப்படின்ற அழைக்கப்படுற 6 நட்சத்திர கன்னிகளுக்கு கிடைச்சது. அந்த குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்வதி தேவி நேர்ல வந்து அந்த 6 குழந்தைங்களையும் பார்த்தாங்க. அப்போ அந்த 6 குழந்தைங்களும் ஒன்று சேர்ந்து 6 முகங்கள் கொண்ட ஒரு உருவமா மாறினாங்க. அதாவது சண்முகனா உருவெடுத்தாங்க. குழந்தைய வளர்த்த அந்த கார்த்திகை பெண்களுக்கு அவங்கள விட்டு பிரிய மனசே இல்லை. அதே சமயம் இந்த உலகத்தை காக்க வந்த இறைவன் தான் இந்த குழந்தை அப்படின்னு நினைச்சு அவங்க அப்படியே நெகிழ்ந்து போனாங்க. அவங்களுடைய அளவற்ற தாய் பாசத்தை பார்த்து முருகப்பெருமான் கார்த்திகை பெண்க கிட்ட புன்னகைத்த மாதிரி ஒரு மாபெரும் வார்த்தையை வந்து சொன்னாரு. என்னை பெற்றெடுத்தது பார்வதி தேவியா இருந்தாலும் என்னை வளர்த்தது நீங்க எல்லாம் தான். நீங்க தான் என்னோட உண்மையான தாய்மார்கள். இனிமேல் இந்த உலகம் பாத்தீங்கன்னா உங்களை கார்த்திகை பெண்கள் அப்படின்னு போற்றுவாங்க. மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திர நாள்ல உங்களை நினைச்சு என்ன வழிபடும் பக்தர்களுக்கு அவங்களுடைய கவலைகள் எல்லாம் நீங்கி எல்லா நன்மையே நடக்கும். அதுலயும் குறிப்பா ஆடி மாதத்துல வர கிருத்திகை நாள்ல என்னை வழிபடுறவங்களுக்கு என்னுடைய பரிபூர்ண அருளும் நீங்க காட்டின தாய் பாசத்தின் ஆசியும் கிடைக்கும் அப்படின்னு முருகப்பெருமான் அந்த கார்த்திகை பெண்களுக்கு வரம் கொடுத்தாரு. அன்னையில இருந்துதான் ஆடி கிருத்திகையில முருகனை வழிபடுறதுக்கு மிகவும் ஒரு முக்கியமான நாளா மாறுச்சு. பெற்ற தாயை விட வளர்த்த தாயோட பாசத்திற்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களுக்கு அவங்களுக்கு சிறப்பு சேர்க்கிற நாள் தான் பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகை. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பெற்ற தாய் பார்வதி தேவியாக இருந்தாலும் தன்னை ஆளாக்கிய கார்த்திகை பெண்களை முருகன் மறக்கவே இல்லை. வளர்த்த தாய் தான் தன்னோட உண்மையான தாய்ன்னு அவங்களுக்கு வரம் கொடுத்தாரு. நமக்கு உதவி செஞ்சவங்களையும் நம்மள அன்பால வளர்த்தவங்களையும் நம்ம எப்பவுமே மறக்க கூடாதுன்னு முருகர் நமக்கு உணர்த்தும் பாடம் இது. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் ஆடி கிருத்திகைக்கு அத்தனை பேரும் காவடி எடுத்து கோலாகலமா கொண்டாடுறாங்கன்னு. நீங்களும் இந்த ஆடி கிருத்திகைக்கு முருகன் கோயிலுக்கு போனீங்களா? உங்களுக்கு பிடிச்ச முருகன் கோயில் எதுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இப்ப விலாகுக்குள்ள போலாம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கீழ இருந்து மேல ஏறி வரப்பயே ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா விநாயகர் இருந்திருப்பாரு. விநாயகரை சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் மேல கொஞ்சம் நடந்து வந்தோம்னா ஸ்படிக லிங்கம் வந்து இருக்கும். நீங்க இந்த கோயிலுக்கு இன்னும் போகலைன்னா உண்மையாவே சொல்றேன், லைஃப்ல ஒரு டைம் ஆவது அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உண்மையாவே உள்ள போயிட்டு அந்த ஸ்படிக லிங்கத்தை வந்து வழிபடுறப்போ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாவும் பிளசண்டாவும் இருக்கும். அங்க உட்காந்துட்டு இருக்கப்ப அந்த மந்திரம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கப்ப நம்மளுடைய மைண்டே பாத்தீங்கன்னா
ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருக்கும். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ மனிதர்களை கடந்து வந்திருப்போம். எத்தனையோ சூழ்நிலைகளையும் கடந்து வந்திருப்போம். ஆனா, எல்லாமே கை நழுவி போற மாதிரி தெரியறப்போ, நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன வெளிச்சம் இருக்குதே, அதுதான் பார்த்தீங்கன்னா சாமி நம்பிக்கை. சாமி நம்பிக்கைன்றது வெறும் சடங்கோ, இல்ல பயமோ கிடையாது. அது நமக்கான ஒரு மிகப்பெரிய மனதைரியம். வாழ்க்கையில நமக்குன்னு ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது, எனக்குன்னு பார்த்துக்க ஒருத்தன் மேல இருக்கான் அப்படின்னு நாம நினைக்கிற அந்த ஒரு நொடி, அந்த ஒரு நிமிஷம் இருக்கு பாருங்க, அதுல எல்லா கவலையும் மறைஞ்சிடும். கடவுள் நம்பிக்கையில இருக்கிறவங்களுக்கு தோல்விகள் வரும்போது, அது மனச அவ்வளோ சீக்கிரமா உடைச்சிடாது. ஏன்னா, இதுவும் கடந்து போயிடும். இறைவனோட அருள் நமக்கு எப்பவுமே கிடைக்கும். நன்மையே நடக்கும் நமக்கு அப்படின்னு ஒரு ஆழமான பக்குவம் அவங்களுக்கு இயல்பாவே வந்துரும். நாம தினமும் சாமி கும்பிடுறது, விளக்கேத்துறது, கோயிலுக்கு போறது, கடவுளுக்காக இல்ல, நமக்காக தான். கோவில்ல இருக்கிற அந்த அமைதியும், தீப ஒளியும், சாம்பிராணி வாசனையும் நம்ம மனசுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் நீக்கி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய தருது. உண்மையான நம்பிக்கைய வச்சு நம்ம செய்யற ஒவ்வொரு பிரார்த்தனையும் நமக்கான நல்ல வழிய கண்டிப்பா காட்டும். சாமி நம்பிக்கைன்றது வெறும் பூஜை அறையோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல. மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணம், யாருக்கும் தீங்கு நினைக்காம இருக்கிறது, நல்ல மனசும் தான் உண்மையான பக்தி. நாம தூய்மையான மனசோட முயற்சி செய்யும்போது, இறைவனோட ஆசி எப்பவுமே நமக்கு துணையா நிற்கும். நம்பினோர் கைவிடப்படுவதில்லை அப்படின்னு பெரியவங்க சும்மா சொல்லல. உங்க மனசுல சாமி நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களால கடந்து வர முடியும். பல நேரங்கள்ல நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும். நான் எந்த தப்பும் பண்ணலையே, எந்த தப்பும் செய்யலையே, தினமும் சாமி கும்பிடுறேனே, எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம் வருது அப்படின்னு நாம புலம்புவோம். ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? ஒரு சிற்பி பாறை மேல உளிய வச்சு அடிக்கும்போது தான் அது அழகான சிலையா மாறுது. ஒரு தங்கத்த நெருப்புல காய்ச்சி அடிக்கும்போது தான் அது பளபளக்கிற ஒரு நகையா மாறுது. அதே போலதான் கடவுள் நமக்கு தர கஷ்டங்களும் நம்ம அழிக்கிறதுக்காக இல்ல, நம்மள இன்னும் வலிமையான மனிதனா உருவாக்கத்தான். கடவுள் நம்பிக்கையோட இருக்கிற ஒருத்தர் கஷ்டம் வரும்போது, கடவுளே எனக்கு ஏன் இந்த சோதனைய கொடுத்த அப்படின்னு கேட்க மாட்டாரு. அதுக்கு மாறா, இறைவா இந்த சோதனையில இருந்து என்ன கடந்து வர மாதிரி எனக்கு ஒரு மன தைரியத்தையும் புத்தியையும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்பாரு. அதுதான் உண்மையான சாமி நம்பிக்கை. இத புரிஞ்சுக்க ஒரு அழகான கதை இருக்கு. ஒரு மனிதன் தினமும் தன் கனவுல கடவுளோட சேர்ந்து கடல் பக்கத்துல நடந்து போயிட்டு இருப்பாராம். மண்ல 2 பேரோட அடிகளும் தெளிவாக தெரியும். ஒண்ணு அவனுடைய அடி, இன்னொன்னு கடவுளோட அடிச்சுவடு. அவனோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு அவனோட வாழ்க்கையில பெரிய புயல் அடிச்சுது. செய்யற தொழில நஷ்டம், நோய்கள், மனக்கவலைன்னு கஷ்டங்களா ஃபுல்லா சூழ்ந்துருச்சு. அந்த சமயத்துல அவன் மணல திரும்பி பார்த்தப்போ, அங்க ஒருத்தரோட அடிச்சுவடு மட்டும்தான் தெரிஞ்சது. அவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. அவன் கடவுள பார்த்து அழுதுகிட்டே கேட்டான். இறைவா, நான் நல்லா இருந்தப்போ என் கூடயே வந்தியே, எனக்கு கஷ்டம் வந்ததுன்னு என்னை விட்டு தனியா போயிட்டியா? அதானே உண்மை அப்படின்னு ஆதங்கத்தோட கேட்டான். அதுக்கு கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, மகனே, உனக்கு கஷ்டம் வந்தப்போ அங்க தெரிஞ்சது உன்னோட அடிச்சுவடு இல்ல, என்னோட அடிச்சுவடு. உன் கஷ்டமான சூழ்நிலையில உன்னால நடக்க முடியாம தவிச்சப்போ நான் தான் உன்னை என் கையில தூக்கிக்கிட்டு நடந்தேன் அப்படின்னு சொன்னாரு. நம்ம வாழ்க்கையில நாம தனியா தவிக்கிறோம்னு நினைக்கிற பல நேரங்கள்ல நம்ம தூக்கி சுமக்கிற ஒரு மறைமுக சக்தியா இந்த சாமி நம்பிக்கை தான் இருக்கு. சாமி நம்பிக்கைன்றது நமக்குள்ள இருக்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. வாழ்க்கையில எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். சில நேரத்துல வெளிச்சம் இருக்கும், சில நேரத்துல இருட்டும் இருக்கும். ஆனா அந்த இருட்டுலயும் பயம் இல்லாம நடக்கிறது, நம்ம கைய பிடிச்சு கூப்பிட்டு போற வெளிச்சம் தான் சாமி நம்பிக்கை. நீங்க பாத்தீங்கன்னா, கீழ சிவபெருமான வழிபட்டுட்டு மேல வந்ததுக்கு அப்புறம் உள்ள என்ட்ரு ஆன உடனே பாத்தீங்கன்னா, நம்ம உண்மையாவே ஒரு கோயிலுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்ற ஃபீலே வரல. ஏதோ ஒரு சொர்க்கத்துல இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்தது.
உண்மையாவே அந்த டெக்கரேஷன், அவங்க போட்டிருக்க எஃபர்ட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு நடுவுல நம்ம சாமிய பார்க்குறோம் பார்த்தீங்களா? உண்மையாவே அந்த மாரி ஒரு ஃபீலு நம்மளுக்கு எங்க போனாலும் கிடைக்காது. உங்களுக்கே தெரியும், ஆடி கிருத்திகைன்னா கோவிலுக்கு போனா எவ்ளோ ரஷ் இருக்கும்னு சொல்லிட்டு. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, கோவில்ல ரொம்ப ரஷ் இருக்கிறதுக்குள்ள, நம்மளால இன்னைக்கு சாமிய பார்க்க முடியாது. நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துருவாங்க. அன்னைக்கு உண்மையாவே எங்களுடைய லக்கோ என்னமோ தெரியல. கோவிலு ரொம்பவே காலியா இருந்தது. காலியா இருந்தது. சீக்கிரமா உள்ள போனோம். சாமிய பார்த்துட்டு வெளிய வந்தோம். வெளிய வந்த உடனே பார்த்தீங்கன்னா, பிரசாதம் குடுத்தாங்க. பிரசாதம் வாங்குன கையோட சாப்ட்டுட்டு ஆக்சுவலா அவ்ளோ நேரம் பார்த்தீங்கன்னா, அங்க அவ்வளவா கூட்டமே இல்ல. கரெக்ட்டா நாங்க பிரசாதம் வாங்கிட்டு உட்காந்தோம். உட்காந்ததுக்கு அப்புறமா கூட்டம் எங்க இருந்துதே வந்ததுன்னு தெரியல. அவ்ளோ கூட்டம். பரவால்லடா. அந்த கூட்டத்துல நம்ம மாட்டாம நல்லபடியா சாமிய பார்த்துட்டு வெளிய வந்துட்டோம் அப்டின்ட்டு மனசுல ஒரு பெரிய நிம்மதி இருந்தது. அன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு முன்னாடி நாள் வரைக்குமே வந்து சும்மா தூறல் போடும். அதுக்கப்புறமா மழை வந்து நின்னுடும். ஆனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மழை விடாம பேஞ்சுட்டு இருந்தது. தூறல் போட்டுட்டே இருந்தது. என்னடா இப்படி இருக்கே! நம்மளால கோயிலுக்கு போக முடியுமா? போனாலும் நிம்மதியா சாமிய பார்க்க முடியுமா? அப்படின்றது மனசுல ஓடிட்டே இருந்தது. அந்த கடவுளோட அருளால அன்னைக்கு நிம்மதியா சாமிய வந்து தரிசனம் பண்ணிட்டு வெளிய வந்தோம். வெளிய வந்த கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, திரும்பவும் பார்த்தீங்கன்னா, கோவில் ரொம்ப காலியா இருந்தது. எனக்கு மனசுலயோ எங்கேயோ ஒரு ஏக்கம். திரும்பவும் ஏன் நம்ம போய் சாமிய பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பவும் வந்து திரும்பவும் உள்ள போயி 2வது வாட்டியா சாமிய தரிசனம் பண்ணிட்டு வெளிய வந்தேன். நான் முதல் வாட்டி போனப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு பூ கிடைக்கல. 2வது வாட்டி போனப்ப, அங்க ஒருத்தர் கூப்ட்டு என்னோட கையில கை நெறைய சாமந்தி பூவும், முருகருக்கு புடிச்ச செவ்வரளி பூவும் என் கையில குடுத்து அனுப்புனாரு. அதுக்கப்புறமா என் மனசு எப்படி இருந்ததுன்னா, உண்மையாவே அப்படியே நெறஞ்சு போயிருந்தது. பரவால்ல 2வது வாட்டி வந்து சாமிய பார்த்தாலும், நம்மளுக்கு ஒரு பிளசன்ட்டாவும், பீஸ்ஃபுல்லாவும் நம்மளுக்கு சாமியோட பிரசாதம் நம்ம கையில கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி சாமிய பார்த்துட்டு வெளிய வரலான்னு பார்த்தா, மழை, சரியான மழை. சரி இந்த மழையிலேயே நின்னுட்டே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, பரவால்ல கிளம்பிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். கிளம்புற டைமுக்கு பார்த்தீங்கன்னா, லைட்டா தூறிட்டு இருந்தது. கொஞ்சம் சரி படிக்கட்டு இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டு இறங்கிட்டு இருக்கப்ப, ரொம்பவே மழை வர வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி சும்மா இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த பக்கம் ஷெட் தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஷெட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு வந்து தாண்டிட்டேன். பையன இந்த பக்கம் வந்துடுறா மழை வருது அப்படின்னா, வேணாம் வேணாம் நான் மழையிலேயே நனைஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். இங்க பார்த்தீங்களா கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நானும் பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு ஒரு 2, 3 வாட்டி 4, 5 வாட்டி போயிருப்பேன். 4, 5 வாட்டி போனப்பயும் பார்த்தீங்கன்னா, சன்செட் டைம்ல மட்டும் தான் போயிருக்கேன். சன்செட் டைம்ல போறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மலை மேல இருந்து அந்த சுத்தியும் பார்க்குறப்போ, உண்மையாவே சூப்பரா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, முருகர் கோயில்ல தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறமா, அங்க ஆப்போசிட்ல தெரியுது பார்த்தீங்களா? அது அம்மன் கோயில். சரி அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது அங்க தான் போயிட்டுருக்கோம். அன்னைக்கு நாங்க வீட்ல இருந்து கிளம்புறப்ப டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 3:45 அந்த மாரி இருக்கும். பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5:30க்கு வந்து டியூஷனு. பையன் வீட்ல இருந்து கிளம்புறப்பயே சொன்னான், "அம்மா எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவால்ல. ஆனா ஷார்ப்பா 5:30க்குலாம் நான் வந்து வீட்ல இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்ட்டே என் கூடயே வந்தான். நான் என்ன சொன்னேன், "5:30க்குலாம் நான் உன்ன கூப்ட்டு வந்து வீட்ல விட்டுர்றேன்." அப்படின்னு சொன்னேன். கரெக்ட்டா மேல போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கீழ வரதுக்கே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 5 ஆயிடுச்சு. வீட்ல இருந்து கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 30 மினிட்ஸாவது ஆகும்.
பையன் அங்க போயிட்டு சாமிய ஒரு 10 வாட்டி கும்பிட்டுருப்பானோ இல்லையோ, "அம்மா டைம் என்ன? டைம் என்ன? எனக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு, டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு" மட்டும் ஒரு 100 வாட்டி சொல்லியிருப்பான். நான் என்ன சொன்னேன்னா, "சாமிய கும்பிடு. 5:30க்கு உன்ன ஷார்ப்பா கூப்பிட்டு போய் வீட்ல விடுறேன். நீ டியூஷனுக்கு கிளம்பி போ" அப்படின்னு சொன்னேன். எங்க பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து நம்ம கோயிலுக்கு போறப்பயே பார்த்தீங்கன்னா, வீட்ல ஃபர்ஸ்ட்டு பூஜை பண்ணிட்டு தான் கோவிலுக்கு போணும். நான் அன்னைக்கு என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, வேலையிலருந்து வீட்டுக்கு வரப்ப கரெக்ட்டா 3:30 இருக்கும். 3:30க்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மழையாவே இருந்தது. லைட்டா தூறல் போட்டுட்டே இருந்தது. அது பார்த்தீங்கன்னா, மேகமூட்டமா இருந்தது. கொஞ்ச நேரம் விட்டோம்னா ரொம்ப ஜோரா மழை வரும்ன்றதும் தெரியுது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு குளிச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்ல வேணும்னா பொறுமையா கூட பூஜை பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு, வந்த உடனே அந்த கோயில்ல பூ குடுத்தாங்க பார்த்தீங்களா? சாமந்தி பூ. அது எல்லாமே சாமி ஃபோட்டோக்கு போட்டுட்டு, கையோட வந்து வீட்ல வந்து பூஜை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து தெரியும். ஆக்சுவலா வந்து வீட்ல பூஜை பண்ணிட்டு தான் கோயிலுக்கு போணும்னிட்டு. அன்னைக்கு வந்து சிச்சுவேஷன் அந்த மாரி அமைஞ்சதால, கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்ல வந்து பூஜை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
இங்க பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி கவசமும் படிச்சுட்டு, சரி காலையிலேருந்து எதுவுமே செய்யல. காலையில வந்து பையனுக்கு வந்து ஹோட்டல்ல வந்து 2 இட்லி வாங்கி குடுத்துட்டேன். காலையிலேருந்து வீட்ல சமைக்கல அப்படின்றதால, பையன் என்ன பண்ணிட்டான்னா, "அம்மா எனக்கு பொங்கல் வேணும், பொங்கல் செஞ்சு குடு" அப்படின்னு சொன்னான். சரிப்பா நீ டியூஷனுக்கு போயிட்டு வா, போயிட்டு வரதுக்குள்ள நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பொங்கல் தான் வந்து பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா, 1 கிளாஸ் பச்சரிசி, 1 கிளாஸ் சிறுபருப்பு 2மே வந்து சம அளவுல எடுத்து இங்க கழுவிக்கிறேன். ஒரு கிளாஸ் பச்சரிசியும், 1 கிளாஸ் பருப்பும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2 கிளாஸ் ஆச்சு. நான் 2 கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா, 5 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன். 5 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ரைஸ் குக்கர்ல தான் பண்ண போறேன் அப்படின்றதால, எல்லாமே வந்து ரைஸ் குக்கர்ல வந்து போட்டு வச்சாச்சு. போட்டு வச்சுட்டு, இது இப்ப வந்து இத வந்து தாளிச்சு விட வேண்டியது தான். கையோட பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா, நம்மளுக்கு பொங்கலுக்கு வந்து டேஸ்ட் குடுக்குறதே பார்த்தீங்கன்னா, பெருங்காயம் தான். பெருங்காயம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா? நைட்ல சாப்பிடுறோம். அது வந்து டைஜஸ்ட் ஆகுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அப்படின்றதால நான் என்ன பண்ணிட்டேன்னா, பெருங்காயமும் வந்து சேர்த்துருக்கேன். பொங்கல்ல பார்த்தீங்கன்னா, பெருங்காயன்றது கம்பல்சரி போட்டே ஆகணும் அப்படின்ற மாரி. பெருங்காயமும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து குடுக்கும். அந்த பக்கம் எல்லாமே வந்து ரைஸ் குக்கர்ல வச்சுட்டு, கையோட பார்த்தீங்கன்னா, தாளிக்கவும் வந்துட்டேன். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெயில தேவையான அளவுக்கு மிளகு, மிளகோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, சீரகமும் வந்து சேர்த்துக்க போறோம். எனக்கு எங்க பாட்டி சொன்னது பார்த்தீங்கன்னா, பொங்கல்ல எப்பயுமே வந்து மிளக விட சீரகம் வந்து அதிகமா இருக்கணும். சீரகம் ஃப்ளேவர் வந்து தெரியணும். அதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொங்கலுக்கு வந்து சுவையும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எங்க பாட்டி சொன்னது வந்து ஞாபகம் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, கையோட பார்த்தீங்கன்னா, இது பச்சை மொளகாவும், இஞ்சியும் பார்த்தீங்கன்னா, தட்டி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, இங்க ரைஸ் குக்கர்ல ஆல்ரெடி நம்ம வந்து சாப்பாடு வச்சிருக்கோம் இல்லையா? அரிசி வந்து போட்டு வச்சிருக்கோம். அந்த தாளிச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா, இதுலயே வந்து சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுற வேண்டியது தான். எல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பில பார்த்தீங்கன்னா, இது கூட வந்து ஆட் பண்ணி விட்டுர்றேன். ஆக்சுவலா வந்து நம்ம குக்கர்ல வச்சாலும் பார்த்தீங்கன்னா, பொங்கி பொங்கி வரும். அதுக்கப்புறமா இண்டக்ஷன்ல வச்சா பார்த்துட்டே இருக்கணும். பாத்திரத்த வச்சாலும் எங்க பொங்கிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, ரைஸ் குக்கர்ல வந்து எல்லாமே தாளிச்சு, உப்பு இருக்கா பார்த்து செக் பண்ணிட்டு நம்ம மூடி வச்சுட்டோம்னா, கரெக்ட்டான பதத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து வெந்து வந்துரும். இங்க பார்த்தீங்கன்னா, உப்பும் பார்த்தாச்சு. உப்பும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருந்தது. நான் வந்து ரைஸ் குக்கர வந்து ஆன் பண்ணி விட்டாச்சு. இன்னும் ஒரு 10, 15 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பொங்கல் வந்து ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து சாப்பிடலைங்களா, அங்க போயிட்டு கோயில்ல வந்து பிரசாதம் குடுத்தாங்க, சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தலைவலியா இருந்தது. சரி காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா தான் இருந்தது பாலு. ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது ஒரு 4, 5 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, காஃபி வந்து குடிக்கிறேன். கையோட காஃபி போட்டு குடிச்சிட்டு, இனி என்ன ரெஸ்ட் எடுக்க வேண்டியது வேல தான். பொங்கல் வெந்தா சாப்பிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா உட்காந்தாச்சு. காஃபி போட்டு குடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10, 15 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா, பொங்கலும் வந்து வெந்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து பொங்கலும் சாப்ட்டுட்டு, பையனும் டியூஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் பையனுக்கும் பொங்கல் போட்டு குடுத்துட்டு, சாப்ட்டாச்சு. சாப்ட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு வீட்டு பக்கத்துலயே ஒரு முருகர் கோயில் இருக்கு. சரி அங்க போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு, நானும் பையனும் போயிட்டு வந்தோம். எங்களுக்கான நாள் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அப்படிதான் போச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க. உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன்.